சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஏவா வேலுவை சுற்றி வளைத்த போலீஸ், சற்று முன் கைது. முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு தொடர்ந்து தாவேக அரசால குறிவைக்கப்பட்டு வருகிறார். மத்திய பாஜக அரசு ஒரு காலத்தில் செந்தில் பாலாஜியை டார்கெட் செய்தது போல மாநில அரசால் தற்போது ஏவா வேலு டார்கெட் செய்யப்பட்டு வருகிறார். இதற்கு பின் பழைய பகை ஒன்று இருப்பதா சொல்லப்படுது. முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக தமிழக அரசு பிறப்பித்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. இந்த தடையை எதிர்த்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் அவசர மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த வழக்கை உடனடியா அவசர வழக்கா நாளைக்கே விசாரிக்க வேண்டும் என்று அரசு தரப்புல விடுக்கப்பட்ட கோரிக்கையை தலைமை நீதிபதி நிராகரிச்சிருக்காரு. எனினும் மறுநாள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது குறித்து தற்போது பரிசீலிப்பதா அவர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறை ஊழல் புகார்ல தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் ஏவா வேலுவுக்கு எதிராக தாவேக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் முதல்வர் விஜய் அரசு ஏவா வேலுவை மட்டும் இந்த அளவுக்கு தீவிரமாக குறிவைப்பது ஏன் என்ற கேள்வி உங்க எல்லாருக்கும் எழலாம். இதற்கு பின்னணியில ஒரு மிக பெரும் அரசியல் பிளாஷ்பேக் மற்றும் தனிப்பட்ட பகை இருப்பதா அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதாவது இதற்கு பின்னாடி இருக்கும் முக்கிய புள்ளி தாவேகாவின் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா தான். கடந்த 2021 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தேர்தல் ஆலோசகராகவும் செயல்பட்டு வந்தார். குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாயிருந்த ஐபேக் அமைப்பை திமுகவுக்கு அறிமுகப்படுத்தியதில் இவருக்கு முக்கிய பங்கு இருந்தது. இதன் காரணமாக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் எம்பி சீட் பெறுவதற்கு ஆதவ் அர்ஜுனா தீவிரமாக முயற்சார். அவருக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருந்தது. ஆனா திமுகவின் மூத்த தலைவருமான ஏவா வேலு தான் சீட் ஒதுக்குவதில் முடிவுகளை எடுத்தார். அவர்தான் இந்த ஏற்பாட்டுகளுக்கு கடுமையான முட்டுக்கட்டை போட்டதாகவும் உனக்கு சீட் கிடையாது என்றதுல ஏவா வேலு பிடிவாதமா இருந்தாராம். கடைசி நேரத்தில் அவருக்கு திமுகவால வாய்ப்பும் மறுக்கப்பட்டிருக்கு. தமக்கு சீட் மறுக்கப்பட்டதனால கடும் அதிருப்தி அடைந்த ஆதவ் அர்ஜுனா திமுகவிலிருந்து வெளியேறினார். திமுகவின் இந்த செயலுக்கு எதிர்த்து தனது அரசியல் வியூகங்கள் மூலம் பதிலடி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார். அந்த சமயத்துல தான் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி 2026 தேர்தல் களத்துல இறங்க திட்டமிட்டார். திமுகவிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைந்து அக்கட்சியின் தேர்தல் வியூகங்களை வகுக்கும் முதன்மை பொறுப்பை ஏற்றார். தாவேகாவின் அசுர வளர்ச்சிக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சி பெற்ற பிரம்மாண்ட வெற்றிக்கும் ஆதவ் அர்ஜுனாவின் தேர்தல் கணக்குகளும் களப்பணிகளும் ரொம்பவே காரணமா அமைஞ்சது. இதன் மூலம் விஜய் அமைச்சரவையில் மிக முக்கியமான பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் தற்போது பொறுப்பில் இருக்கார். திமுக ஆட்சியில ஏவா வேலு வசம் இருந்த அதே பொதுப்பணித்துறை தான் தற்போது தாவேகா ஆட்சியில ஆதவ் அர்ஜுனா கையில வச்சிருக்கார். தமக்கு திமுகவில் எம்பி சீட் கிடைக்காமல் தடுத்த ஏவா வேலுவை தாவேகாவின் அதிகார பலத்தை கொண்டு ஆதவ் அர்ஜுனா தற்போது குறிவைத்து வருவதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. விஜயின் ஊழலுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் ஏவா வேலுவுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் மற்றும் லுக் அவுட் நோட்டீஸ் விவகாரங்களை உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு செல்வதற்கு பின்னால் ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பழைய தேர்தல் பகையே முக்கிய சக்தியாக இருப்பதா சொல்லப்படுது. மேலும் ஏவா வேலுவை எப்படியாவது கைதே செய்து தீர வேண்டும் என விஜய் தற்போது அடுத்தடுத்த அஸ்திரங்களை கையில் எடுத்துள்ளார். ஏவா வேலு மீதான நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஜூலை 13ஆம் தேதி மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரா பதவி வகித்த ஏவா வேலு மீது அறப்போர் இயக்கம் ஊழல் புகார் அளித்தாங்க. அதில் திருப்பூர், கரூர் ஆகிய இடங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்த பணி மேற்கொள்ளாமலேயே பல கோடி ரூபாய் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டு முறைகேடு நடந்திருக்கு என குற்றம் சாட்டப்பட்டிருக்கு.
இந்த புகாரின் அடிப்படையில் ஏவாவேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க. மேலும் ஏவாவேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் ஜூன் 25 லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையும் நடத்தினாங்க. இதனிடையே சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தம் மீதான எஃப்ஐஆர் மற்றும் லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏவாவேலு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை ஜூலை 9 விசாரித்த நீதிபதி இளந்திரையன் ஏவாவேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடையும் விதிச்சிருந்தார். அத்துடன் ஜூலை 28 வரை ஏவாவேலு மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிபதி இளந்திரையன் உத்தரவும் விட்டிருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இத்தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று மேல்முறையீடு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மனுவை அவசரமாக இன்னைக்கு ஜூலை 14 விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பா தமிழக அரசு தரப்புல கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதனை தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஏற்க மறுத்துட்டாராம். மேலும் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்பது தொடர்பாக நாளை மறுநாள் பரிசீலனை செய்வதாகவும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவிச்சிருக்கிறார். இதனால தொடர்ந்து திமுகவின் அறிவாலயமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருகிற இடைத்தேர்தலிலும் திமுக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும், தாவேகாவை தோற்கடிக்க வேண்டும் என ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறாராம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையில் விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்தது. மேலும் 108 இடங்களை மட்டுமே கைப்பற்றி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோட தற்போது ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தாவேகா அரசை வீழ்த்த திமுக ஒரு ரகசிய மாஸ்டர் பிளானை தீட்டி வருவதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. தற்போது தமிழக சட்டமன்றத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் காலியா இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் தான் போட்டியிட 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ததால அந்த இடம் காலியானது. இது தவிர அதிமுகவின் உட்கட்சி பூசதால தற்போது 6 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாங்க. இதனால மொத்தம் 7 தொகுதிகள் காலியாயிருக்கு. மேலும் பல அதிமுக மூத்த தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வரும் நாட்கள்ல தாவேகாவில் இணையக்கூடும் என்றும் இதனால மேலும் சில தொகுதிகள் காலியாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுது. எப்படியும் 10க்கு மேல இடைத்தேர்தல் வரலாம் என சொல்லப்படுது. இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி எப்படியாவது 118 என்ற மேஜிக் நம்பரை தொட்டு கூட்டணி கட்சிகளின் தயவின்றி தனிப்பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் என்பதே முதல்வர் விஜயின் திட்டமா இருக்கு. ஆனா தாவேகாவின் இந்த கணக்குகளுக்கு முட்டுக்கட்டை போட திமுக வியூகத்தை வகுத்திருக்கு. தாவேகா அரசு முழுமையா ஆட்சி செய்யக்கூடாது என்பதில் திமுக தலைமை உறுதியா இருக்கு. இதற்காக காலியாக உள்ள 7 தொகுதிகளிலும் இனி வரவிருக்கும் பிற இடைத்தேர்தல்களிலும் திமுக தனது முழு பலத்தை இறக்கி அனைத்து இடங்களையும் கைப்பற்ற திட்டமிட்டிருக்கு. இடைத்தேர்தலில் அனைத்திலும் வென்றாலும் கூட திமுக ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் தாவேகா ஆட்சி கவிழும். இடைத்தேர்தல் வெற்றிகள் மூலம் தாவேகாவை தனி பெரும்பான்மை பெறவிடாமல் தடுத்து சட்டசபையில் தாவேகாவின் அரசின் பலத்தை குறைத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஆட்சியை கவிப்பது, அதன் பின் தற்காலிக அரசு அமைக்க முடியாமல் நேரடியாக ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் பொது தேர்தலை கொண்டு வருவதுதான் திமுகவின் இறுதி இலக்கு. இதை பண்ணா மட்டுமே திமுகவின் அமைச்சர்கள் தப்பிக்க முடியும். ஸ்டாலின் போடும் இந்த கணக்கு நடைபெறுமா? அனைத்து அமைச்சர்களும் தப்பிப்பார்களா? உங்கள் கருத்துக்களை மறக்காம நீங்க கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.